வணக்கம். இந்த வீடியோல உருளைக்கிழங்கு போண்டா ஒரு துளி கூட எண்ணெயே இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் தாங்க பண்ணிருக்கோம். இப்போ இந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிது ஹேண்ட்கிராஃப்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ இந்த போண்டா செய்யறதுக்கு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க மசிச்சு கூட சேர்த்தலாம். நான் மசிச்சு சேர்த்தும்போது சில சமயம் சின்ன சின்ன கட்டி கட்டியா இருக்கும். அதனால நான் துருவி எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. இது போக நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துவோம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கியிருக்க பச்சை மிளகா, இது உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் பொடியா நறுக்கியிருக்க பெரிய வெங்காயம், அப்புறம் 2 டீஸ்பூன் பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். நம்ம ஜென்ரலாக போண்டானா கடலை மாவு சேர்த்துவோம். ஆனால் இந்த போண்டாக்கு அரிசி மாவு தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அரிசி மாவு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. ஆனால் அரிசி மாவு தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பதத்துக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளாக போண்டா ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க 2 உருளைக்கிழங்குக்கு 7 உருண்டைகள் எனக்கு கிடைச்சிருக்கு. 2 பேத்துக்கு இது போதுமாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பணியாரக்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம். நீங்கள் இரும்பு பணியாரக்கல், நான்ஸ்டிக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இரும்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், சீக்கிரமாகவும் வெந்து கலர் மாதிரி வரும். நான்ஸ்டிக் வந்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைகளை பணியாரக்கல்ல வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வேக விடலாம். அப்போலாம் கலர் மாதிரி வர வரைக்கும் இதை வேக விட்டு எடுக்கலாம். இப்போ எனக்கு சரியாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி முக்கியமான விஷயம், கலர் மாதிரி அந்த போண்டாவோட கலர் வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா போண்டாவையும் திருப்பி வச்சுக்கலாம். நமக்கு சூப்பராக போண்டா ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி வச்சுட்டு திரும்ப 1 நிமிஷம் வேக விட போகிறோம். உங்களுக்கு லைட்டாக கிறிஸ்பியாக வேணும்னா மூடி போட்டு வைக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறனால நான் மூடி வச்சு திரும்ப 1 நிமிஷம் வேக விட போகிறேன். அதாவது கலர் மாறி வர வரைக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லா சைடுமே நமக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடச்சிருச்சு. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க. நம்ம 2 சேஞ்சாக பண்ணியிருக்கோம். அரிசி மாவு சேர்த்திருக்கோம், அதே மாதிரி பணியாரக்கல்ல செஞ்சுருக்கோம். நமக்கான சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து சட்னி, அதுக்கப்புறம் கெச்சப் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே போண்டாவோட டேஸ்ட் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பணியாரத்தோட சாஃப்ட்னஸ் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.